இது வந்து ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி மூலமா தான் நாங்களே எடுக்கணும். இப்ப நாங்க ரெஜிஸ்டர்ட் சென்டர். நாங்களே வந்து இப்ப டோனர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து டோனர் பேங்க்ன்னு ஒண்ணு வச்சிருப்போம். அந்த டோனர் பேங்க்ல வந்து ஸ்பெர்ம்ஸும் சரி, எக்கும் சரி ரெஜிஸ்டர்ட் டோனர்ஸ் தான் பண்ண முடியும். அதாவது அவங்களோட பேக்ரவுண்ட் செக்கு, அவங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அவங்களோட பேக்ரவுண்ட் டிசீசஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஃபிட் அப்படிங்கும்போது, அவங்கள வந்து நம்ம டொனேஷனுக்கு எடுத்துப்போம். இப்போதைக்கு உள்ள ரூல்ஸ்ல பார்த்தோன்னா, ஒரு வாட்டி டொனேஷன் வந்து லேடீஸ் வந்து ஒன்லி ஒன் டைம் குடுக்க முடியும். அதுக்கு மேல குடுக்கக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கிறனால, வெரெவர் இங்க இருந்துட்டு இன்னொரு சென்டர் போறாங்க, இல்லைன்னா இன்னொரு ஊருக்கு போனா கூட அந்த ஆதார் லிங்க் இருக்கும்போது, நமக்கு வந்து டோனர்ஸ் வந்து நம்ம குடுக்கலன்னு சொன்னா கூட, வி வில் பி ஏபிள் டூ ஐடென்டிஃபை அவங்க குடுத்தாங்களான்ட்டு. அதே மாரி மென்னுக்கு வந்து ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து எடுக்கும்போது, அவங்க ஒரு 10 சில்ட்ரனுக்கு ஃபாதர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து திருப்பியும் டொனேட் பண்ண முடியாது. இவங்களுக்கும் பேக்ரவுண்ட் செக்கு அண்ட் வந்து டிசீஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் எடுப்போம். அண்ட் வந்து ஃப்ரெஷ் டோனர் ஸ்பெர்ம்ஸ் எடுக்க மாட்டோம். இந்த டோனர் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து அது ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு அத வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரீசிங்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும் தவிர, ஃப்ரெஷ்ஷா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து மெயின்ல வந்து ஸ்பெர்ம் டோனர்ஸும் சரி, எக் டோனர்ஸும் சரி, தே வில் பி அனானிமஸ். யார்கிட்டேருந்து வரப்போகுதுன்னு தெரியாது, யாருக்கு போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது.